கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? அதாவது கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். இப்போ சனி பகவானே உங்கள் ராசியில் 2.5 வருஷமா உட்கார்ந்தார். 2.5 வருஷமாக நீங்க எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, என்ன முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதே போல உங்கள் ராசியில அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசியை பார்த்துருந்தாரு. அதே போல உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மேச ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த 2.5 வருஷமாக கும்பராசிக்காரங்களுக்கு முயற்சிகளில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். ஒரு விதமான மன அழுத்தம் இருந்திருக்கும். கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான போராட்டங்கள், புரிதல் இல்லாத தன்மைகள், கல்யாணம் முடிச்சுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு பலவிதமான மன அழுத்தங்கள். ஏன்டா கல்யாணம் முடித்தோம், கல்யாணம் முடிக்காமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்க மனசுல இருந்திருக்கும். அதே போல் தொழில் பண்ணியுமே தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கல, பல முயற்சிகள் எடுத்துட்டோம், பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு, சரியான வேலை ஆட்கள் கிடைக்கல, இப்படிங்கிற தன்மையில கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்கிறார். பாத சனியாக செல்வது உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாதைகளை திறந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி பெயர்ச்சி இருக்க போகிறது. மன சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. உங்கள் மனசுல பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நான் அதை என்ன பண்ணேன், இது என்ன பண்ணேன், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தங்களுக்குள்ளேயே நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க 2.5 வருஷமா. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். மன சோர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த வருடத்துல 3 கிரக பயிற்சிகள் ஏற்பட போகிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடைபெறுகிறது சனி பயிற்சி, அதுக்கடுத்து குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு பயிற்சி. ஸோ அப்ப இந்த 2025 வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது சனி பகவான் தான். மன அழுத்தத்தை நீக்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்க போறாரு. உங்களுடைய முயற்சி, பல முயற்சிகள் எடுத்து ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான சரியான முயற்சியை நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சியில் ஏற்பட போகுது. உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். யாரெல்லாம் கும்பராசியில கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அதே போல் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் உண்டு. உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அந்த திறமைகள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் கும்பராசியில் கடன் வாங்கிட்டேன், கடனில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டு, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. புதிய கடன் மட்டும் மேக்சிமம் வாங்கிட வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம். நம்மளுடைய கும்பராசினியர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, கடந்த ஒரு 4 வருடம் 3 வருடம் 2 வருடம் அப்படின்னு கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியமே கிடைக்கலங்க, ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, கவலையாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் மற்றும் ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கனவாக போய்விடுமோ, எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கனவாக மாறிவிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஆற்றல், பல நாள் சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சி மூலமாக நம்மளுடைய கும்பராசினியர்கள் பெற போறீங்க. உங்களுடைய புதிய நட்பு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் புதுவிதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போது.
திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே 2வது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்தே மார்ச் எண்டுலேருந்தே உறுதியாக திருமண தடைகள் நீங்கி ஃபஸ்ட் மேரேஜ் காத்திருக்கவங்களுக்கு முடியும். செகண்ட் மேரேஜ், அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் அண்ட் விடோ ஆகிட்டோம். ஸோ செகண்ட் மேரேஜாவது எங்கள் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக 2வது திருமணம் முடித்ததற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஏற்பட போகுது. ஸோ அதுபோல் உங்களுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் கும்ப ராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய கர்மாவை அதிகமாக சுமக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ அதனால் முடிஞ்சளவு மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிட வேண்டாம். உங்களுடைய வேலை, உங்களுக்கான வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுக்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்தி முயற்சி எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாக உண்டு. ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் நடைபெறும் காலகட்டங்களில் உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை செய்யப்படுத்தக்கூடிய தன்மையில் யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னா ஸோ அவங்ககிட்ட வெளியே வந்துடுங்க. அதிக ஆசைகளுக்கு மாட்டிக்க வேண்டாம். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கன்னி ராசியை சனி பகவான் பார்ப்பதுனால ஸோ அதிகபட்சம் இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த 3 விஷயங்களிலுமே தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கும்பராசினியர்கள் இந்த விஷயங்கள்லாம், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தவறான செயல்பாடுகள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என முயற்சி எடுத்தால் மேக்ஸிமம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கோங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருக்கான்னு பார்த்துடுங்க. ஏன்னா கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களை பழைய வண்டி வாங்குவது நல்லது அப்படின்னு நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது. ஸோ இருந்தாலும் புதிய வண்டி தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக புதிய வண்டி வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வலியுறுத்த முடியும். ஸோ அதே போல் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பொருள், உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட உறவு, அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினச்சிங்க தப்பு இல்லை. அதை விட்டுட்டு மறைமுகமான உறவு, மறைமுகமான மற்றவர்களுடைய பொருளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தொட்டுவிடக்கூடாது. அப்படி ஏதேனும் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்வினையான செயல்பாடை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். ஸோ உங்கள் பொருள், உங்களுடைய உறவு, உங்களுடைய கனவு மனை ஒற்றுமை, ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய சுய சந்தோஷத்தை பெறுவது தவறல்ல. அதில் எந்த தடையுமே கிடையாது. மற்றவர்கள் பொருள் மீதோ மற்றவர்கள் மீதோ தேவையில்லாத ஆசைகள் வைத்து நீங்கள் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக இதை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி கும்பராசினியர்களுக்கு அற்புதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கூடிய ஆற்றலாக இருக்கப் போகிறது. இந்த 2025 சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கப் போகுது என்பதை காணொலியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சு அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை, வழிபாடு முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அனைவருக்குமே என்ன சொல்கிறேன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டிவிஎஸ் அனுப்பிவிடுங்க.